Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இப்போ NEET 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன பிறகு நம்ம போடுற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு இதை பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 அண்டு பார்ட் 2 வீடியோனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணும்போது எந்த தவறும் இல்லாமல் செய்ய முடியும். முடிஞ்சால் வீடியோவை நீங்கள் எத்தனை டைம் வேணால் திரும்ப பார்த்துக்கலாம். இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி திரும்பவும் ரீப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு அட்மாஸ்பியர்லேயும் எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயும் நீங்கள் வந்து தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் தொடர்பாக அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து நீங்கள் அட்மிஷன் எடுக்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட் அண்டு கைடன்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 ஸ்லைடில் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். 15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். லென்த்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து காலையில் சொன்ன பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து 2.5 hours எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு 2020 மேட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா 4 hours ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகேவா? அதுவே வந்து 1 day மேட்ச் அப்படின்னா ஒரு ஃபுல் டேவே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்போது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் முழுமையாக ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போது மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ ரிவர்ஸ்லேருந்து வந்துடலாம். ஏன்னா ஸ்லைடை வந்து நான் இந்த டைரெக்ஷனில் தான் போட்டிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு காலையில் பார்ட் 1 முடித்த அந்த இடத்துலேருந்து இப்போ நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 1 அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ அது. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே வரணும். ஸ்டெப் 1 அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டெப் 2 அப்படிங்கிறது அப்ளிகேஷன் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக நான் சொல்கிறத கேட்டுருங்க. இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நியூ கேண்டிடேட்டாக இருந்தால் ரெஜிஸ்டர் ஹியர். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஹியர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, யூசர் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கிடச்சிருக்கும், உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும், இங்கே நீங்கள் டைப் பண்ணணும், பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கீழே தெரியுது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். காலையில் சொன்னதே தான், லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இந்த 2ல் மட்டும் செய்யுங்க. ஃபோன்லேயோ டேப்லேயோ செய்ய வேண்டாம். ஆக்சுவலாக நான் டேப்பில் தான் போட்டேன். டேப்பில் போடும்போது எனக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோனுடைய மிடில் பர்டிகுலராக அந்த பாயிண்டில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போதும் டைம் அதிகமாக எடுத்துக்கல, டக்குன்னு வந்துடுச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய எல்லா பர்டிகுலர்ஸையும் ஹைட் பண்ணுறதுக்கான டைம் தான் எனக்கு அதிகமாகிடுச்சு. காலையில் போட்ட வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போகலை. ஓகேங்களா? வியூஸ் போகலைங்கிற வருத்தம் கூட இல்லை, நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகலை. நீங்கள் யாரும் தவறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்த எல்லோரும் மறக்காமல் பார்ட் 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவும் முழுமை பெறும். நீங்களும் அப்ளிகேஷனை வந்து தவறுதல் இல்லாமல் செய்ய முடியும். ஓகே, இப்போது இது வந்துட்டு செகண்ட் பார்ட்டு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கணும். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு
செக்யூரிட்டி பின் அதாவது கேப்சா கோடை கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் போட்டு வச்சுட்டு ஈவன் நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போனாலும் சரி, என்ன பண்ணுறீங்க, அவர்கிட்ட போயிட்டு இல்லைன்னா அவர் செய்யும் போது இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பேரண்ட்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் உட்காந்துட்டு அங்கே வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் அவர்னால அந்த இடத்துல வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியல, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்ட்டு நம்ம பேரண்ட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணார். அதனால் அந்த தப்பை நீங்களும் செஞ்சிட வேண்டாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோவை நீங்கள் மெயினாக எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்டார் மெசேஜ் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் செய்கிற வரைக்கும் உங்கள் கைவசம் இருக்கட்டும். இப்போ இந்த தேர்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். அப்போ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு க்ரீன் கலரில் காமிக்கும். இன்னமும் நான் என்ன செய்யலை, அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணல. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல, அதனால் இன்கம்ப்ளீட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல. இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்துடும், ஸ்டேஜ் 2ல் வந்துடும். ஃபீ பேமெண்ட் ப்ராசஸும் முடிக்கல, அதுவும் இங்கே வந்துடும். இங்கே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நான் வந்து அதை எரேஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாணவருடைய தனிப்பட்ட விவரங்கள் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போது இந்த இடத்துல பார்த்துக்குங்க, நீங்கள் செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அப்ளிகேஷன், மொபைல் வெரிஃபிகேஷன், பேமெண்ட், இது எல்லாமே இருக்கும். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு திரும்பவும் நம்ம சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம், எந்த இடத்துல புரியலையோ அங்கே பாஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துக்குங்க. இன்னமும் வேறு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுமே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா யாரும் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவையோ அதை திரும்ப திரும்ப பாருங்கள், இல்லைன்னா பாஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ரீப்ளே பட்டனை போட்டு பாருங்கள், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள். ஓகே, இப்போது இந்த பேஜில் தான் நான் சொன்ன எல்லா தகவலும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, நான் டிக் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பர்சனல் டீட்டெயில் கொடுக்கணும், அப்ளிகேஷனுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 2ல் அப்ளிகேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், பிடபிள்யூடி டீட்டெயில், எக்ஸாம் சென்டர் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், அப்லோட் த டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட், அதுக்கப்புறம் மொபைல் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை எரர் இருக்குதுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. பயப்பட வேண்டியதில்லை, பதட்டம் இல்லாமல் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதுவே போதுமானது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில் இன்னமும் நான் கொடுக்கல, அதனால் ரெட் மார்க் காமிக்குது. பர்சனல் டீட்டெயில் நான் இன்னமும் சப்மிட் பண்ணல, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அதே போல் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அதுவும் நான் கொடுக்கல, அது எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நான் சொல்கிறேன் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு. எக்ஸாம் சென்டர் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், அப்லோட் த டாக்குமெண்ட் டீட்டெயில், இது எதுவுமே நான் கொடுக்காதனால இன்னமும் இது எங்கே இருக்குது, ரெட் மார்க்கில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் நான் இப்போது 1 by 1 கொடுக்க போகிறேன். இப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி காலையில் நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த இடத்துல இதை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ரீமிசிஸ் நம்பர், டோர் நம்பர், இது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு காமிச்சிரும். ஓகேங்களா? சப் லோக்காலிட்டி அதுவும் காமிச்சிரும். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க. மொபைல் நம்பர் இந்தியாவுக்குள்ள இருந்தால் 91 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பரை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய பின்கோட் நம்பர் கொடுங்க. எமர்ஜென்சி மொபைல் நம்பர் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நம்பர் கொடுக்கணும், 2 மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஒரு நம்பர் சுவிட்ச் ஆஃபு இல்லைன்னா வந்து அவுட் ஆஃப் கவரேஜ்னா அதுக்காக இது லொக்காலிட்டி அதையும் கொடுத்துருங்க. இந்தியா டிஸ்ட்ரிக் என்னங்கிறத கொடுத்துருங்க. இங்கே இது என்னது, இது ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் ஆப்ஷனல் கொடுத்து வச்சுக்கோங்க, தப்பில்லை, அது அப்படியே இங்கே வந்துடும். அதே மாதிரி எமர்ஜென்சி இமெயில் ஐடி அடிஷ்னலாக பர்மனண்ட் மெயில் ஐடியோட 2வது இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். பர்மனண்ட் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற அந்த பர்மனண்ட் அட்ரஸே தான் செகண்ட்லேயும், அதில் அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இங்கே நான் கிளிக் பண்ணினதுனால
இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே கேரி ஓவர் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணியிருக்கிறோம், பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் இது கொடுத்ததுனால என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருங்க, ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு க்ரீன் டிக் காமிக்கும். அப்போது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா இங்கே அடுத்தது நான் கொடுக்க போகிறது பர்சனல் டீட்டெயில்ஸ். அடுத்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். அந்த விண்டோவில் வந்து இதே தான் ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இப்போ என்ன ஆயிருக்கும், இங்கே கேரி ஓவர் ஆகி வந்திருக்கும். அதே டீட்டெயில் தான். நான் இப்போ எதுவும் புதுசாக நான் வந்து டைப் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு நான் சொல்லிட்டு மட்டும் வரேன். இதில் என்ன இருக்குது, கேண்டிடேட் நேம் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால அப்படியே இங்கே காப்பி ஆகிருக்கும். ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், இந்த கேண்டிடேட் வந்து மேல். ஐடென்டிட்டி டைப் வந்து ஆதார் கார்டு. 12th மார்க் ஷீட்டு அதனுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் இங்கே கொடுங்க. ஆர் யூ டயபெட்டிக், இந்த இடத்துல கவனமாக இருங்க. நீங்கள் டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. ஓகேவா? அது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை டயபெட்டிக் கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா எக்ஸாம் ஹாலில் பிஸ்கட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி அலோவ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஆனுவல் இன்கம், இது வந்து நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த டவுன் ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லாப் கிடைக்கும். உங்களுடைய ஸ்லாபில் நீங்கள் 50,000 to 1 lakh இருக்கீங்களா, 1 lakh 1 ரூபியிலிருந்து 2 lakhsக்குள்ளே இருக்கீங்களா, 2 lakh to 3 lakhsக்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஸ்லாப் காமிக்கும். அதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் போதுமானது. பிலாங்ஸ் டு மைனாரிட்டி, இந்த கேண்டிடேட் மைனாரிட்டி கேண்டிடேட் இல்லை, நோன் கொடுங்க. மைனாரிட்டி கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுக்கும், அதை இது பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்களா இல்லை கோச்சிங் சென்டருக்கு போனீங்களா, அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கும். கேப்சா கோடை கொடுத்து சப்மிட் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரெசிடென்ஸ், அதை செலக்ட் பண்ணுங்கள். ரூரலாக அர்பனான்னு கேட்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேட்டகிரி அது என்னங்கிறது இருக்கும். அப்புறம் வந்து கேண்டிடேட்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அதை டைப் பண்ணுங்கள். ஓகேவா? மதர் கார்டியன் நேம் அதை கொடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன். அதே போல் நீங்கள் ஓசிஐயாக இருந்தால் போட்டுக்குங்க, வேறு ஏதாவது அதர் கண்ட்ரியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஆதார் கார்டினுடைய நம்பர் கொடுங்க. கேட்டகரி கொடுத்தாச்சு, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்தாச்சு, கண்ட்ரியினுடைய ரெசிடென்ஸு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இது எல்லாம் ஓகேன்னா கேப்சா கோடை கொடுத்துட்டு அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். இது என்னது, இப்போ நம்ம கொடுத்த எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு, சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த விண்டோ போயிடும். இப்போது இது நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் லைனாக இங்கே 1 by 1 பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டோம். அப்ளிகேஷன் விண்டோவில் நம்ம வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அதனால தான் இங்கே வந்து எனக்கு க்ரீன் டிக் காமிக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, அதையே 2 டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போது அடுத்தது என்னது, பர்சன் வித் டிசபிலிட்டி. இந்த கேண்டிடேட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, இஃப் யூ ஆர் எ பிடபிள்யூடி அப்படின்னா இந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோன் வரும். இவர் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் கிடையாது, அதனால் நோ கொடுத்துட்டு கேப்சா கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு, கேப்சா கோட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பின்னு, ஐ அக்ரி இதை கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இப்போது என்ன பண்ணியிருக்கிறோம், அப்ளிகேஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, பர்சனல் டீட்டெயில் கொடுத்தாச்சு, பர்சன் வித் டிசபிலிட்டி கொடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல திரும்பவும் அதனுடைய ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிடபிள்யூடி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டு. இதை முடித்ததுக்கப்புறம் இதை 2 டைம்ஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ், இது வந்து கொஞ்சம் கவனம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் வந்தது எல்லாமே உங்களுக்கு அப்படியே என்ன இருக்கும், காப்பி ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம் 2024க்கு.
எக்ஸாம் ஸ்டேட் 1 எங்கே எழுத போகிறீங்க? ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் தான் எழுதுறீங்கன்னா தமிழ்நாடு. திரும்பவும் செகண்ட் சாய்ஸு எந்த ஸ்டேட்டில் எழுதுறீங்க? தமிழ்நாட்டில் எழுதுறீங்க. இந்த ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் எழுதினார். நீங்கள் வேறு எங்கேயாவது போய் எழுதணும் அப்படின்னா அதை கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் மீடியம் இந்த ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷ் கேட்டார், அதனால் இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டோம். நீங்கள் தமிழ் அப்படின்னா தமிழ்னு போடுங்க, வேறு எதாவது போடுறனாலும் போட்டுக்குங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே செலக்ட் பண்ணினது எக்ஸாம் ஸ்டேட்டு, இங்கே நம்ம செலக்ட் பண்ண போகிறது சிட்டி. இப்போது இந்த ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கான நியர்பையில் இருக்கிற 2 சிட்டி. ஓகேங்களா? இப்போ இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஈரோடு போட்டார், செகண்டு கோயம்புத்தூர் போட்டார். ஓகேங்களா? அடுத்தது ஃபாதர் ஆர் கார்டியன், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே போடணும். கிராஜுவேட்டா, போஸ்ட் கிராஜுவேட்டா, ஓகேங்களா? டிகிரி என்னங்கிறத டைப் பண்ண வேண்டியதில்லை. அவர் படிச்சிருக்காரா இல்லையா, யூஜி படிச்சிருக்காரா, பிஜி படிச்சிருக்காரா, அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம வந்து அங்கே கிளிக் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? சரி, இப்போது ஒரே செகண்டு. இப்போ வந்து எக்ஸாம் சிட்டி 2 சிட்டி போட்டிருந்தோம். ஒன்று ஈரோடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிருக்கிறேன். இதில் பாருங்கள், என்னது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த கேண்டிடேட்டு தமிழ்நாட்டில் தான் எழுதுகிறாரு, 2 ஆப்ஷனுமே. அதே போல் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் வேணும். ஈரோடு ஃபஸ்ட்டு சாய்ஸாக போட்டிருக்காரு. அவர் நியர்பை ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அப்படி அது கிடைக்கலன்னா 2வது ஆப்ஷன் கோயம்புத்தூர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் கார்டியன் வந்து இல்லிட்ரேட்டு. ஓகேங்களா? அதர்ஸ், மதர் வந்து அதர்ஸ், இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு. இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை போடுங்க. அப்போ எக்ஸாம் சென்டர் டீட்டெயில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த பேஜில் எக்ஸாம் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில், பர்சன் வித் டிசபிலிட்டி போட்டாச்சு, எக்ஸாம் சென்டர் டீட்டெயில் போட்டாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். கேண்டிடேட்டினுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இது வரைக்கும் நம்ம செஞ்சதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ். அப்போது குவாலிஃபிகேஷனை நம்ம வந்து டைப் பண்ணோம், 10th பாஸ்டு. இப்போ நம்ம என்னவெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் காமிச்சிருக்கும். பாஸ், 10th பாஸ், 10th ஆர் ஈக்குவலண்ட்டு, அதை என்ன பண்ணியிருக்கிறோம், சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட்னா டேட்டா ஃபில்லப் பண்ணிட்டோம். ஸோ க்ரீனில் காமிக்குது. அதே மாதிரி பாருங்கள், எந்த ஸ்கூலில் படித்தோம், இந்த ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் எய்டடில் படிச்சிருக்காரு. அப்புறம் இயர் ஆஃப் பாஸிங், அதை நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து போட்டுக்குங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து அர்பன். அப்புறம் எக்ஸாம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, அதுவும் போட்டாச்சு. அப்புறம் ஸ்கூல் அண்ட் காலேஜினுடைய பின்கோடு நம்பர், அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜினுடைய அட்ரஸ்ஸு, ரோல் நம்பர், 10th ரோல் நம்பர், பர்சன்டேஜ் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். டோட்டல் மார்க் எவ்வளவு, 500 மார்க் எழுதுனீங்கன்னா 500, சிபிஎஸ்சியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோக்கு எழுதுனீங்களோ அந்த மார்க்கு டோட்டல் மார்க்கு அதை போட்டுட்டு நீங்கள் 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு போட்டிங்கனால பர்சன்டேஜ் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகிக்கும். அதே மாதிரி 11th இந்த கேண்டிடேட்டுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அவர் படிக்கும்போது என்னது, அவருக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் கிடையாது, அந்த வருஷம் 11th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நடக்கலை, அதனால் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டினுடைய எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்துடணும். பாஸ் ஸ்டேட்டஸு, கோடு 2 குவாலிஃபையிங் எக்ஸாம், இந்த கோடுக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸை நீங்களும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. அந்த கோடு 1, கோடு 2, கோடு 3 அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு கோட் 2ன்னு வருது, உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. அதை பற்றின கோட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாகவும் வீடியோ போட்டிருக்கிறோம்.
ஏன்னா நான் கோட் 2 அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் போட்டிருக்கிறேன், நீங்களும் கோட் 2ன்னு போட்டுறாதீங்க. அதனால் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இது வந்து 12th அர்பனில் படிச்சிருக்கார் இந்த கேண்டிடேட்டு, தமிழ்நாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து தமிழ்நாடு போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ இதே தான் வந்து என்ன இருக்கும், கீழேயும் வந்திருக்கும் 12th. இதை முடிச்சுட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு ஓகேங்களா ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கணும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் காமிச்சிருக்கிறேன். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளே இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராசஸ் என்னென்ன, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்திருக்கும், ஓகேன்னு க்ரீன் கார்டு காமிச்சிருக்கும், க்ரீன் கலர் டிக் காமிச்சிருக்கும். பர்சனல் டீட்டெயில் கொடுத்தாச்சு, பர்சனல் பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி காமிச்சாச்சு, எக்ஸாம் சென்டர் காமிச்சாச்சு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலும் காமிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கான வீடியோ போட்டாச்சு. அதே போல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். அப்ளிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு 1 2 3 4 5 ஸ்டேஜஸ், அந்த 5 ஸ்டேஜுக்கும் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த பேஜுக்கு போக முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ட்வின், அதாவது உங்கள் வீட்டில் ஆர்யூஏ ட்வின் அண்டு போத் அப்ளைங் ஃபார் நீட் யூஜி. வீட்டில் வந்து ட்வின்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா 2 பேர் அப்ளை பண்ணிங்களா. இந்த கேண்டிடேட் ட்வின்ஸ் கிடையாது, அதனால் நோன் போட்டோம். ஒருவேளை நீங்கள் எஸ்ஸாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா? அப்படி ட்வின்ஸாக இருந்ததுன்னா டிட் யூ எவர், இது வந்து காமன், இந்த இடத்துல இருக்கிறது காமன். டிட் யூ எவர் அப்பியர் ஃபார் நீட் யூஜி எக்ஸாமினேஷன், அதாவது ரிப்பீட்டரான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் நோன் போடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்கன்னா டிட் யூ எவர் அப்பியர் ஃபார் எஸ்ன்னு கொடுங்க. அதாவது ஏற்கனவே நீட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயிலில் கான்டாக்ட் டீட்டெயில் முடிச்சாச்சு, பர்சன் டீட்டெயில் முடிச்சாச்சு, பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தாச்சு, எக்ஸாம் சென்டர் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அடிஷ்னல் டீட்டெயில். இதுதான் பார்த்துட்ருக்குறோம். அடிஷ்னல் டீட்டெயில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அடிஷ்னல் டீட்டெயில் அப்படிங்கிறது ட்வின்ஸான்னு கேட்டிருக்காங்க. அது போக ஏற்கனவே நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் இதுதான் இது. இப்போ நம்ம அதை 2 டைம்ஸ் எடுத்துட்டேன். இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் அண்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்கும் வந்து டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அடிஷ்னல் டீட்டெயிலுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டு கிடச்சிருச்சு. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷனை முடித்தாச்சு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் விண்டோவில் இருக்கிற 5 ஸ்டேஜையும் முடித்தாச்சு. இன்னமும் பெண்டிங் இருக்கிறது அப்லோடு த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. என்ன சிரமம் அப்படிங்கிறத நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் டேப்பில் செஞ்சுட்டு இருந்தேன். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் டேப்பில் டக்குன்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? அதனால் நீங்களும் வந்து டேப்பில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். மேபி உங்கள் வீட்டில் என்னது லேப்டாப் இருந்தால் செய்யுங்க, இல்லை டெஸ்க்டாப் இருந்தால் செய்யுங்க. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஃபைலாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். டேபு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னுச்சு. ஒருவேளை என்னோடது வந்து ஓல்டு வெர்ஷனாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் டேப் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டைரெக்டாக கம்ப்யூட்டருக்கு போயிடுங்க. ஓகேவா? அப்போது நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லா ஒர்க்கையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ செய்ய வேண்டியது, அப்லோட் பண்ண வேண்டியது என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் எக்ஸாம் கால் ஃபார் பண்ண டேட்டிலிருந்து, நேற்று டேட்டிலிருந்து நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவில் ஸ்டூடியோவில் சொன்னீங்கனாலே தெரியும்.
ஸ்டூடியோவில் உங்களுடைய ஃபோட்டோக்கு கீழே பேர், உங்களுடைய பேர், டேட் ஆஃப் டேக்கன், நேற்று டேட் போடலாம், இன்றைக்கி டேட் போடலாம், நாளைக்கு டேட் போடலாம். மார்ச் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எந்த டேட் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர், ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டு அதையும் அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் நான் வந்து டேப் யூஸ் பண்ணினேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம், அப்லோட் டாக்குமெண்ட் இடத்துல எனக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரபுள் ஆச்சு. அதனால் டைரெக்டாக நான் கம்ப்யூட்டருக்கு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மறுபடியும் என்ன பண்ணேன், டேப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு காமிச்சிருச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் பெண்டிங், ஃபீஸ் பேமெண்ட் பெண்டிங். ஏன்னா எனக்கு வந்து சிரமத்தை சொல்லுச்சு அப்படின்னா தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த தவறும் இல்லாமல் செய்வீங்க இல்லையா? சரி, இப்போது இதில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் க்ரீன் கலரில் காமிக்குது, பர்சனல் டீட்டெயில் க்ரீன் கலரில், பிடபிள்யூடி க்ரீன் கலரில் காமிக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வரும். எக்ஸாம் சென்டர் க்ரீன் கலரில் காமிக்குது, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் க்ரீன் கலரில் காமிக்குது, அடிஷ்னல் டீட்டெயில் க்ரீன் கலரில் காமிக்குது. நான் இன்னமும் 2 ஒர்க்கு பெண்டிங் வச்சுருக்கிறேன். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல, ஃபீஸ் பெண்டிங், ஃபீஸை வந்து இன்னமும் கட்டலை. சரி, இப்போது கம்ப்யூட்டருக்கு போயாச்சு. ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஓகே பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அந்த பர்டிகுலர் கேபிக்குள்ளே எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 10 கேபிலிருந்து ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம் 200 கேபிக்குள்ளே அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இதையும் பார்த்துக்குங்க. இதில் இந்த இடத்துல ஒரு சிலர் டவுட் கேட்கலாம், சார் இது எதாவது பழசா, போன வருஷத்து தான்ட்டு, 2024 எடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், 2/21க்கு நான் அப்லோட் பண்ணேன், 10/2/2024. ஓகேங்களா? இந்த டேட்டில் நான் வந்து எடுத்திருந்தேன், 10/2/2024. ஓகே, சரி. அடுத்தது பாருங்கள், ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி 2024. அடுத்தது சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, சிக்னேச்சரையும் நான் அப்லோட் பண்ணியாச்சு 2024 2/22 10/2/2024 அன்னைக்கு. அடுத்தது என்னது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் இவங்க கொடுத்துருக்கிற அந்த எத்தனை கேபி, 10 கேபிலிருந்து 200 கேபிக்குள்ளே அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸ், 10 ஃபிங்கரையும் நல்லா ஒரு ஸ்டாம்ப் பேடில் இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் வச்சு அதிலிருந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே பண்ணிக்கிட்டா இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு எத்தனை கேபி அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10லிருந்து 200 கேபிக்குள்ளே, சிக்னேச்சர் 4 to 30 கேபிக்குள்ளே, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 10 to 200 கேபிக்குள்ளே, லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து 4 to 30 கேபிக்குள்ளே. ஓகேங்களா? அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெஜிஸ்ட்ரேஷன் காலையிலேயே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு, பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளே போயிட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், பர்சனல் டீட்டெயில் கொடுத்துட்டேன், பர்சன் வித்து பிடபிள்யூடி ஃபில்அப் பண்ணியாச்சு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபில்அப் பண்ணியாச்சு, அடிஷ்னல் டீட்டெயில் ஃபில்அப் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பின்னாடி போய் ஏதாவது பார்க்கணுன்னா பேக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வருது, டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இதையும் முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் காமிக்கும். என்னென்ன கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் க்ரீனில் காமிக்கும், பர்சனல் டீட்டெயில் அதுவும் காமிக்கும். ஓகேங்களா? இப்போது
பிடபிள்யூடி க்ரீன் கலரில் காமிக்கும். எக்ஸாம் சென்டர் ஃபில்லப் பண்ணிட்டேன், எல்லாமே க்ரீனில் மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்லோட் டாக்குமெண்ட், அடிஷ்னல் டாக்குமெண்ட், குவாலிஃபிகேஷன் ஆல் ஆர் க்ரீன் கலர். இன்னமும் நான் செய்ய வேண்டிய ஒர்க்கு ஒன்றும் பெண்டிங் இருக்குது. அது என்ன? ஃபீஸ் சப்மிட் இன்கம்ப்ளீட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன். அப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகே. அப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் முடித்ததுக்கப்புறம் கிளிக் ஹியர் கொடுத்தோன்னா அடுத்தது எங்கே போகுது? அடுத்தது வந்து திரும்பவும் மொபைல் வெரிஃபிகேஷன் வரும். மொபைலுக்கு வந்து ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துச்சு. இப்போ வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்குது. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டு தானா அப்படிங்கிறக்கு. இது 91 கொடுத்துட்டு 91ங்கிறது இந்தியாவோட நம்பர், அது அங்கேயே டைப் ஆகிருக்கும். மொபைல் நம்பர் கொடுங்க. இது நம்ம எஸ்ஏபி வியூஸனுடைய மொபைல் நம்பர். நீங்கள் இதை ஏதாவது கொடுத்து வச்சிடாதீங்க. கேப்சா கோடு இங்கே இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். க்ரீன் டிக் காமிச்சதுன்னா ஓகே. இப்போ மொபைல் வெரிஃபிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ மொபைல் வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அதுக்கான வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்ததுன்னா கொடுங்க, இல்லைன்னா ரீசெண்ட் ஓடிபி கேளுங்க. ஓகேங்களா? மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி, அந்த ப்ராசஸையும் நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கான அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இது. அதனுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் அதை என்ன செஞ்சீங்களோ அந்த பேஜ் அப்படியே அங்கே வந்துடும். சரி, இப்போ ஃபைனலாக நம்ம செய்ய வேண்டியது ரெவ்யூ பேஜ். இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் ரெவ்யூ பண்ணணும். இப்போ பிளாங்காக ஒரு தடவை எடுத்துருக்கிறேன், டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்துருக்கிறேன். நேம் கரெக்டாக இருந்தால் இந்த பாக்ஸில் மவுஸை வச்சு கிளிக் பண்ணுங்கள், மதர் நேமை கிளிக் பண்ணுங்கள், மொபைல் நம்பரை கிளிக் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுங்கள், ஜெண்டர் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடி ஐ அக்ரி, அப்புறம் வந்து ஃபாதர் நேம் கிளிக் பண்ணுங்கள், அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள், சென்டர் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டாக ஐ அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்குங்க. ஃபினிஷ் ஃபைனல் சப்மிட் கொடுக்குறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்போ நான் ஃபைனல் சப்மிட்டை கொடுக்குறேன், க்ரீன் கலரை கொடுக்குறேன். அப்போ க்ரீன் கலரை கொடுத்தேன்னா இது என்ன ஆகுது? இது வந்து அப்போது பிளாங்காக காமிச்சேன். இப்போ ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யுவர் அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? இந்த ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது செய்ய வேண்டியது என்ன? இது வந்து 2 டைம் எடுத்துட்டேன், அடுத்தது 3 டைம் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போகணும். பேமெண்ட் கேட்வே இப்போ ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டேன், அப்ளிகேஷன் முடிச்சுட்டேன், என்னோடய நேம் காமிக்குது, அப்ளிகேஷன் நம்பர் காமிக்குது. அது போக அமௌண்ட்டு இப்போ ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்ததுனால அவருக்கு வந்து 1600 அமௌண்ட் காமிக்குது. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியோ உங்களுக்கான அமௌண்ட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை, அதுவாக காமிக்கும். பே நவ் கொடுங்க. ஓகேங்களா? பே நவ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? இந்த பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகுது. இந்த பேமெண்ட் கேட்வேல எஸ்பிஐ இபே கட்டுறீங்களா, ஹெச்டிஎஃப்சி காமிக்கிறீங்களா, கனரா பேங்க் காமிக்கிறீங்களா, ஐசிஐசி காமிக்கிறீங்களா? ஸோ இது வரைக்கும் நான் பார்ட் 2ல் முடிச்சுட்டேன். பார்ட் 3 வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஒன்று வந்து இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் லைக் பட்டனை கொடுக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும். எனக்கு மினிமம் இந்த பார்ட் 2 வீடியோவுக்கு ஒரு 2000K, அதான் சாரி 2K வியூஸாகவும் போயிடுச்சு அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் கட்டுனதுக்கான அந்த பார்ட் 3 வீடியோவை போட்டுடுறேன். அது ஒரு சின்ன விஷயந்தான், நீங்களே பண்ணிக்கலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேஜிக் தான் அது. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை திரும்ப பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எய்ம் தான். இப்போ இதில் வந்து இது இன்னொரு அக்னாலஜ்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன், அப்ளிகேஷன் முடிச்சிட்டேன், ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் இன்கம்ப்ளீட். பே நவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த பேஜ் வந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அமௌண்ட்டு காமிக்குது, பே நவ் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் எனக்கு என்னோடய வீடியோவை நம்ம வீடியோவை
முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த பார்ட் 3 வீடியோ வேணும்னா நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுருங்க. நிறைய பார்க்குற அத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கணும், பார்க்குற அத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணணும். பை, see you, have a nice day.